அல்லாஹ் ரசூலை பற்றி பேசக்கூடிய சபைகளில் முன் வந்து நெருக்கமாக அமர்கிற பொழுது அல்லாஹ் ரசூலுடைய அந்த பேச்சு மட்டும் நமக்கு கிடைக்கிறது இல்லை, அல்லாஹ்வினுடைய நெருக்கமும் நமக்கு கிடைக்கிறது என்று இந்த ஹதீஸில் தெரிகிறதா இல்லையா? இதையெல்லாம் நாம் பயன்படுத்தாமல் பல சபைகளை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். சரியா? எனவே இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சபை ஒழுக்கங்களில் நாம் பேண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இந்த பயானமா விடுவோம். சாதாரண வெளியில போறோம்ல, உதாரணமா இப்ப அதாவது பிரவேச வீட்டுக்கு போறோம், புது வீட்டு கூடி போனா என்ன செய்யறோம்? கூப்பிடுறாங்கல்ல உறவினர்கள், நண்பர்கள், போறோமா? போனா என்ன செய்யணும்? அது ஒரு பொது சபை, எல்லா மக்களும் வருவாங்க, சொந்தக்காரங்கள்லாம். போனா அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் வாழ்த்திட்டு வரணும். போற இடத்துல அவருக்காக துவா செஞ்சுட்டு வரணும். அதை விட்டு அங்க போய் உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது? வீடு நல்லா தான் இருக்கு, நல்லா கட்டி இருக்கிற, டைல்ஸ் தான் கலர் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. பின்னாடி இவ்வளவு இடம் இருக்கிற, இன்னும் பெருசா கட்டி இருந்தா பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகுங்க. இது மாதிரியான குறைகளை செல்லுகின்ற இடத்தில் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இதுவெல்லாம் சபை ஒழுங்கீனம் என்பதாக சொல்வார். சபை ஒழுங்கீனம். நோயாளிகளை சந்திக்க சொல்கிறோம். நோயாளிகள் எதுக்கு பார்க்க போறோம்? நாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதல் தர வேண்டும். ஆறுதலை பாதி மருந்து பாதி ஷிஃபா, அப்படித்தானே? பல பேர்கள் என்ன செய்யறாங்க? நோயாளிகளிடத்தில் ஆறுதல் சொல்ல போகிறோம் என்ற பெயரில் சில பேர் பேச தெரியாம பேசுவாங்க. அதையெல்லாம் நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். என்ன சொல்லுவாங்க? அவருக்கு ஏதாச்சும் நோய் வந்திருக்கும், அதனால நோயாளியா இருப்பார். இவர் சொல்லுவார், இதே நோய் தான் என் சொந்தக்காரனுக்கு வந்துச்சு போன மாசம், ஒரு மாசத்துல யார் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த மனிதர் இவர் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த மனிதருக்கு ஆறுதலை தருமா, இல்லை இன்னும் நோய் அதிகரிக்குமா? பேச வேண்டிய இடத்தில் பேசக்கூடிய அந்த நாகரிகம் என்று இருக்கிறது. சபை நாகரிகத்தில் இதுவெல்லாம் மிக முக்கியமானது. விருந்துக்கு போறோம், சாப்பிட போறோம், எதுக்கு கூப்பிடுறாங்க? உணவு. நம்மை கண்ணியப்படுத்தி, நம்மை மதித்து, நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி கூப்பிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சாப்பிட்டு வரணும். குறைகள் அது இருக்கத்தானே செய்யும். அவரா சமைக்க போற, வீட்டுக்காரா சமைக்க போற, குறை வரணும்னு அவரா விரும்ப போறாரு. அவர் நல்ல விதமா உணவு கொடுக்கணும்னு என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். கொண்டாடி ஏதோ சரியில்லாம ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். குறை இருந்தாலும் குறையை சபையில் சொல்லக்கூடாது. பல பேர் என்ன செய்யணும்? சபையிலே சொல்லிடும். என்ன சாப்பாடு, என்ன அள்ளி போட்டுக்கிறான், அது அப்படி சொல்லக்கூடாது. அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அழைத்திருக்கிறார் என்றால் உங்களுடைய வார்த்தை அவரை சந்தோஷப்படுத்தணுமே தவிர காயப்படுத்தக்கூடாது. அது சபை நாகரிகத்தில் இதையெல்லாம் நம்ம பேணணும். அதே போன்று திருமண வீடுகளுக்கு செல்கிறோம். திருமண வீடுகள்ல நிறைய அனாச்சாரங்கள், சபை ஒழுக்க விஷயத்தில நிறைய பேர் என்ன செய்யறாங்க? திருமண வீட்டுக்கு போனா பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்தணும், துவா செய்யணும். உட்கார்ந்துக்கிட்டு பொண்ணு அழகா இருக்குது, மாப்பிள்ளை தான் ஆள் கொஞ்சம் பொருத்தம் இல்லாம இருக்கிறார், உட்கார்ந்து பெண்கள் தான் நிறைய பேசுறாங்க. இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசக்கூடாது. அங்கே உட்கார்ந்து துவா ஓதிக்கிற பொழுது பல பேர்கள் துவா கேட்கிறதே இல்லை. எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க? சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, அதுவும் தான். ஆனா அது மட்டுமே நோக்கம் அல்ல. இன்னைக்கு பல கல்யாண வீடுகள்ல கல்யாண வீட்டுக்காரங்களே என்ன செய்யறாங்க? திருமண சபைக்கு என்று ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. நிக்காகலாம் முடிஞ்சு துவாலாம் முடிஞ்ச பின்னாடி தான் சாப்பாடு பந்தி பரிமாறணும். ஆனா இன்னைக்கு கூட்டம் நிறைய வந்துடுது. நிக்காக முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சாப்பாடு? சபை ஒழுக்கம் மீறப்படுகிறதா இல்லையா? இதையெல்லாம் ரொம்ப நம்ம என்ன செய்யணும்? ஆழமாக கவனித்து சபையினுடைய ஒழுக்கத்தை பேண வேண்டும். அதே போன்று இன்னும் நம்ம சொல்லலாம், மையத்து ஜனாசா வீடுகளுக்கு போறோம்ல, ஜனாசா வீடு அப்படிங்கிறது துக்க வீடு, அப்படிதானே? இறந்தவர்களை இழந்தவர்கள் துக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு துக்கம் விசாரிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் விசாரிக்கிறோம். விசாரிச்ச பின்னாடி உட்கார்ந்து அங்கெல்லாம் சும்மா தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது. சில பேர்கள் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிரித்து இவர்கள் வேற எதையோ கதை பேச, அது என்னமோ ஒரு சடங்கு சமுதாயத்துக்கு அப்படி இருக்கக்கூடாது. அவங்க துக்கமா இருக்கும் பொழுது ஒரு மூமின் என்ன செய்யணும்? நபியுடைய ஹதீஸ் இருக்கா இல்லையா? ஒரு மூமின் என்பவன் உடலை போன்றவன். உடலை போன்றவனா என்ன? கண்ணுல வலி வந்தா கண்ணுக்கு மட்டுமா வலிக்கும், உடம்பு ஃபுல்லா வலிக்கும். உடம்பு ஃபுல்லானா என்ன? தூக்கம் வராது, கை கால கூட போறணும், தலை வலிக்கும், எல்லாம் செய்யும் தானே. உடம்பில் ஒரு பாகத்திற்கு வலி வந்தால் மற்ற பாகம் நிம்மதியா இருக்குமா? நிம்மதியா இருக்காது. அது போன்றுதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் துக்கம் என்றால் தன் துக்கமா நினைக்கணும். அவ வீட்டுல இறந்து போயிருக்கிறாங்க, நமக்கு என்ன உட்கார்ந்து செய்யக்கூடாது, சிரித்தெல்லாம் பேசக்கூடாது. அதே போலதான் கபருஸ்தான்ல நபியர்கள் என்ன சொல்றாங்க?
மௌத்தை நினைங்க, மௌத்தை அதிகமாக நினையுங்கள், மறுமையை பற்றி ஞாபகப்படுத்துன்னு சொல்றாங்க நபி அவர்கள். நம்ம என்ன செய்யறோம்? எல்லாம் சரி, ஜனாசா தொழுவுற எல்லாம் செய்யறோம். பல பேர்கள் கபர்ஸ்தான் உட்கார்ந்து தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இது மாதிரியான சபை ஒழுங்கீனங்கள் உண்டான விஷயங்களில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்ன? சபை ஒழுக்கத்தை பத்தி அல்லாஹ் ஏன் பேசுறான் அப்படின்னா, நாம் பேசக்கூடிய பேச்சுக்களும் நம்மிடமிருந்து வெளியாகக்கூடிய செயல்களும் நமக்கு கண்ணியத்தை மட்டும்தான் தர வேண்டுமே தவிர நம்முடைய தரத்தை ஒருபோதும் தாழ்த்தி விடக்கூடாது. ஒன்று, நாம் பேசக்கூடிய பேச்சுக்களும் நம்முடைய செயல்பாடுகளும் நாம் யாரை சந்திக்கிறோமோ அவரை சந்தோஷப்படுத்த வேண்டுமே தவிர அவரை ஒரு காலத்திலும் காயப்படுத்தி விடக்கூடாது. இது 2. மூன்றாவது, நாம் பேசக்கூடிய பேச்சுக்களும் நம்முடைய செயல்பாடுகளும் அது நமக்கு நன்மையை தர வேண்டுமே தவிர நமக்கு அது பாவங்களை செய்யக்கூடாது, நம்முடைய பாவப்பட்டியலில் ஏற்றிவிடக்கூடாது. எனவே சொல்லும் செயலும் எல்லா இடங்களிலும் சரியாக இருக்க வேண்டும். குறிப்பாக சபைகளில் அது முறையாக பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஓதப்பட்ட வசனங்களில் பேசுகிறான். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக சபை ஒழுக்கத்தை பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அன்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக். ஷஹது அல்லா இலாஹா இல்லா